வணக்கம். இன்னைக்கு தேதி 31/5/2026 காலையில் மணி 7 மணி. இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சரி 29ஆம் தேதி மார்க்கெட் என்ன நடந்திருக்கு அப்படின்னுச்சுன்னா ஒரு நல்ல ஃபால் ஒன்று எடுத்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆன இடத்துலேருந்து ஒரு நல்ல ப்ளஸ் ஒன்று கொடுத்து திருப்பியும் ஒரு ஃபால் வந்து திருப்பி ஒரு ப்ளஸ் போய் ஒரு மைனஸ் போயிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் மார்க்கெட்டில் இது சொல்லிட்டு இருந்தோம். லைவ் மார்க்கெட்டில் ஒரு 11 மணி மட்டும் கூட இருந்து என்ன நடக்க போகுது என்ன ஏதுன்னு டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு இருந்தோம். மார்க்கெட் ஃப்ரீ மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நான் சொன்னேன் இன்னைக்கு ஒரு நல்ல மூமெண்டம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னேன். மூமெண்டம் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் ப்ளஸ்ல போறாங்களா மைனஸ்ல போறாங்களா, ஸ்டார்டிங் எடுத்தோன்னா அவங்க என்ன செய்யறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு. ஒரு ப்ளஸ் வந்தாங்க, திருப்பி ஒரு மைனஸ் வந்தாங்க, திருப்பி ஒரு ப்ளஸ் வந்தாங்க. இந்த ப்ளஸ் ஸ்டார்ட் ஆகி போக ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் 23,950 எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி அதை வந்து டச் பண்ணாங்க. இதை டச் ஆனோன்னு சொன்னேன் இதுல இருந்து யூ-டர்ன் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, மார்க்கெட் புற்று சைடு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நிறைய சொன்னேன். அதே மாதிரி சொல்லிட்டு ஒரு 11 மணி 10:30 to 11 லைவ்ல இருந்து கிளம்பிட்டேன். நான் கிளம்பும் போது இந்த கோடு போட்டேன். அதாவது இங்கிருந்து மார்க்கெட் வந்து 23,780க்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. ஆனா இந்த மார்க்கு நான் லைவ்ல போடலைங்க, இந்த கோடு லைவ்ல போட்டேன். ஆனா இந்த 23,780 சப்போர்ட் எடுப்பான்னு சொல்லி ஃப்ரீ மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் எடுத்து வச்சிட்டேன். இந்த இடத்துல இது ஒரு சப்போர்ட், இது எங்க எடுத்தாலும் இந்த சின்ன சின்ன சப்போர்ட் பேசும். ஆனா இது மட்டும் மார்க்கெட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அப்படின்னு சொல்லியிருந்தா. அதே மாதிரி 23,817க்கு போட்டிருந்தேன். அதை எடுத்துட்டு சின்ன பிளஸ் எடுத்திருக்காங்க. ஆனா நம்ம மார்க்கெட் சொன்ன மாதிரி 23,780 கண்டு ரீச் பண்ணிருச்சு. இந்த ரீச் பண்ற மட்டும் நல்ல டைம் எடுத்துட்டாங்க, ஃபுல் டைம் எடுத்துட்டு கடைசி ஒரே ஒரு கேண்டில்ல 15 நிமிஷம் கேண்டில்ல மார்க்கெட்டை சரியான இறக்கிட்டாங்க. இன்னைக்கு வந்து நல்ல 29ஆம் தேதி நல்ல மூமெண்டா இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தேன். ஆனா இவ்வளவு தூரம் இருக்கும் நானே எதிர்பார்க்கல. ஆனா நம்ம போட்ட கஸ்ல இருந்து நல்ல ஒரு ஃபால், சரியான ஃபால் எடுத்துட்டாங்க. இப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஹை டு லோ வந்து 515 பாயிண்ட் கிட்டத்தட்ட வந்துருச்சு. கிட்டத்தட்ட வந்து நேற்று ஹை எடுத்து அதுல இருந்து லோ எடுத்திருக்காங்க, 515 பாயிண்ட் வந்துருச்சு. சரி கைஸ், இந்த வீடியோவோட நம்ம லைவ்ல என்னென்ன எந்தெந்த குறிப்புகள் சொன்னோம் அப்படிங்கிறது ஜாயின் பண்ணி போட்டுடுறேன். ஃபுல் வீடியோவும் பாருங்க. அப்பதான் நம்ம லைவ்ல என்னென்ன சொல்லிட்டு போனோம், லைவ்ல எந்த மாதிரி சொல்லியிருக்கோங்கிறது கிளியர் கட்டா தெரியும். அதை பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா இன்னுமே பெஸ்டா நம்ம பண்ணலாம். ஒரு ஃபுல் மார்க்கெட்ல இருக்கிறதுக்கான ட்ரை பண்ணலாம். சரிங்களா? ஸோ சப்போர்ட் பண்ணுங்க, ஒரு லைக் போடுங்க, பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சம் கூட ஏதோ வாட்ச் பண்ணுங்க. சப்போஸ் முடிஞ்ச வீடியோவும் வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாதிரி சொல்கிறோம். யூ டர்ன் போகிறதுக்கு எப்படி சொல்கிறோம், ஏதாச்சும் ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு கேண்டில் என்ன மாதிரி வேலை செய்யுது, அதிலிருந்து நம்ம எப்படி ஸ்கேல்பிங் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். இது நல்லா சப்போர்ட் வரும்போது எந்த இடத்துல எந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, ஏதோ ஒரு இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா காலில் போட்டுட்டு இருந்தாங்க, யாராச்சும் பணம் போட்டிருக்கலாம். இந்த இடத்துல யூ டர்ன் போட போகுது நான் சொல்லிட்டே இருந்தேன். ஆனா 23,950 டச் பண்ணுன்னு சொல்லிட்டே இருந்தேன். இந்த யூ டர்ன் போடுற இடத்துல யாரோ ஒருத்தர் ஓகே இதுல இருந்து நம்ம வேணா கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கட் பண்ணியிருந்தானா அவங்க லாஸை வந்து ரெட்டிஃபை ஆயிருக்கும், லாஸ் திருப்பி ரிட்டர்ன் வந்திருக்கலாம். இல்ல ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருந்தா டக்குன்னு வந்து அடிச்சிருக்கலாம், அதை வந்து ரெட்டிஃபை ஆயிருக்கும், அவங்க லாபத்தோட வெளியே வந்திருக்கலாம். நம்ம குறிப்புகள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் லாபம் சம்பாதிக்கிறதோ இல்லையோ யாரையும் நஷ்டப்படுத்தாம இருக்கிறதுக்கு உதவுச்சுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஹெல்ப் பண்ணுங்க. நானும் என்னால முடிஞ்ச ஒரு அனலைஸ் பண்ணி நான் சொல்றேன். சரிங்களா? தேங்க்யூ கைஸ். இன்னைக்கு 29/5/2026 காலையில 9:07 லைவ் மார்க்கெட்ல வந்திருக்கோம். இன்னைக்கு என்னங்கிறத ஃப்ரீ மார்க்கெட் வந்துடும், வந்ததுக்கப்புறம் நம்ம என்னங்கிறத அனலைஸ் பண்ணலாம். ஃப்ரீயே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 23,902க்கு எடுத்திருக்காங்க. 23,902க்கு எடுத்திருக்காங்க. இந்த சப்போர்ட்டை மட்டும் கூட எடுத்துட்டு அதுக்கப்புறம் டிராவல் ஆக வாய்ப்பு இருக்கு.
வெயிட் பண்ணுவோம். ஆனால் இந்த இடத்துல போய் புட்டில் ஏதாவது என்ட்ரி எடுக்க முடியுமானா கஷ்டம்தான். வெயிட் பண்ணலாம். இந்த சப்போர்ட்டை கூட எடுக்கலாம். சொல்கிறேன் பாருங்களா, சொல்ல 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 வர்றான், சொல்ல சொல்ல வர்றான். ஆனால் இங்கே ஒரு புட்டில் ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் போகுது, இல்லைன்னு சொல்லு. ஆனால் எந்த இடத்துல எவ்வளோ ஸ்பீட் இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த சப்போர்ட்டை எடுக்கட்டும், எடுத்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். இந்த சப்போர்ட்டை எடுக்கட்டும். 23,920 எடுக்கட்டும். எடுத்துருச்சு. இதுல இருந்து இறக்கினாலும் இன்னுமே ஃபால் ஆயிடுவான். 23,920 கீழே வந்து டச் அடிச்சுட்டு போவான். ஏன்னா இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் இருக்கும், எல்லாத்தோட ஸ்டாப் லாஸ் இருக்கும். இந்த இடத்துல வந்து இதுக்கு கீழே டச் அடிச்சுட்டு போவான். கண்டிப்பாக யூட்டர்ன் போடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இங்க எங்கேயோ ஒரு பக்கம் யூட்டர்ன் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம இந்த இதை கூட தொட்டுட்டு யூட்டர்ன் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணுவோம். இந்த இடத்துல நான் எதுவும் என்ட்ரி போல, வெயிட் பண்ணுவோம். இந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன யூட்டர்ன் போடுவாங்க. இந்த இதை கூட தொட்டுட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை இங்கேயே போட்டாலும் ஆச்சரியப்படுவதில்லை. நல்லா ஒரு கரெக்டான ஸ்டாப் லாஸ் கொடுத்து உட்காருங்க. நல்லா மேலே வந்து அடிச்சாலும் நமக்கு நஷ்டமாகாத அளவுக்கு ஸ்டாப் லாஸ் போட்டு உட்காருங்க. அப்புறம் மேலே போச்சுன்னா எடுத்துக்கலாம். $23,950 கண்டிப்பா டச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இது மார்க்கெட் கொடுத்த ஸ்பீடுக்கு இங்க கொடுக்கல, இங்க கம்மியா தான் கொடுத்துருக்காங்க. சரி பரவாயில்ல, நமக்கு அதுக்கு ஏதோ ஒன்று கிடைச்சிச்சு. இல்லை சொன்னல, இந்த இடத்துல யூட்டர்ன் போடுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குன்னு. சரிங்களா? யூட்டர்ன் போடுறாங்க, போடுவானுங்களா, போயிடுவானுங்க. ஆனால் ரிஸ்கான இடம் இது, வந்து ரிஸ்கான இடம். இந்த இடத்துல வந்து நம்ம பெருசா என்ட்ரி கொடுக்க வேண்டாம். ரிஸ்கான இடம். இன்னும் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா கொடுக்கலாம். நான் ஸ்கால்பிங் 10 பாயிண்ட் போகுதுன்னு வந்துட்டேன். 23,950 வச்சிருந்தா 20 பாயிண்ட்டுக்கு மேல எனக்கு கிடைச்சிருக்கும். 23,950 தொட்டுட்டாங்க. மேலேயே டிராவல் ஆகுறாங்க. பரவாயில்லை. இந்த கேண்டில் டச் ஆகும் போதே சொன்னேன் நான், 23,950 இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். அதுல இருந்து இறங்கிட்டு தான் இருக்காங்க, இன்னும் மேல போவே இல்லை. அதுல இருந்து ஃபால் ஆகிட்டு தான் இருக்காங்க. ஆனா அந்த ஃபால் பாத்தீங்கன்னா கண்டினியூஷன் ஆச்சுன்னா நல்லாவே கண்டினியூஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு ஃபால் கண்டினியூஷன் ஆச்சுன்னா நல்லாவே ஃபால் கண்டினியூஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னைக்கு என்ன ஃப்ரேம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, இப்போ காலையில் என்ன 11 தான் ஆச்சுங்க. இன்னும் டைம் அவங்ககிட்ட நிறைய இருக்கு. இன்னைக்கு இப்படி கூட இறங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த பொசிஷன் கூட இறங்குறதுக்கு வாய்ப்பு. என்னோட கெஸ்ஸிங் பிரகாரம் இந்த இடத்துல எல்லாமே வந்து இது பிரேக் அவுட்னு சொல்லுவாங்க நிறைய பேர். அதுக்கப்புறம் கூட ஏதாச்சும் நடக்கலாம். ஆனா இந்த பொசிஷனை கூட்டிட்டு வரும்போது ரொம்ப அது கூட கூட்டிட்டு வருவாங்க. பார்க்கலாம் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆனா இப்போ பாத்தீங்கன்னா 23,950 இருந்து நான் இறங்கும்னு சொன்னா இறங்கிடுச்சு, நல்லாவே இறங்கிடுச்சு. நான் இந்த இடத்துல எந்த இடத்துல வேணாலும் எவ்வளோ ப்ளஸ் மைனஸ் மாறி மாறி எடுக்கலாம். இன்னைக்கு காலையிலேயே சொன்னேன், இன்னைக்கு நல்ல மூவ்மெண்டம், மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு. காலையிலேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மேலே ஒரு தூக்கி ஆரம்பிச்சிருக்காங்க. மேலே போயிட்டு கீழே வந்து திருப்பியும் ஒரு ப்ளஸ் கொடுத்து மைனஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்கேல்பிங் போது இந்த இடத்துல 10 பாயிண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கா, 10 பாயிண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கா, இந்த கேண்டில் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா நம்ம பார்க்குறோம். ஆனால் ஓவராலிங்க பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம புட் சைடு தான் போயிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீலிங். புட் சைடில் பார்த்தீங்கன்னா இது மட்டும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு சப்போஸ் அதெல்லாம் போனாங்கன்னா நான் காலையில் சொன்ன மாதிரி நல்ல ஒரு மூமெண்டம், இன்னைக்கு சரியான மூமெண்டம். ஒரு 220 பாயிண்ட்ஸ் வந்து ஹை டு லோ இன்னைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா இதோட கண்டினியூஷன் தான் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு கொடுத்தவங்களுக்கு டக்குன்னு ஒரு ஃபால் ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கு தான். ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்காங்க சின்ன பிளஸ், பெரிய பிளஸ் எடுக்கல. அவங்க சின்ன பிளஸஸ் கொடுத்து மைனஸை கூட்டிட்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு காலையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் கொடுத்து ஒரு செகண்ட் எடுத்துட்டாங்க. ஒரு 15 நிமிஷத்துலேயே இது பூராமே நடந்து முடிஞ்சிருச்சு. சரி, பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களுக்கு எல்லாமே ரொம்ப தேங்க்ஸ். ஸ்விங்கில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு சான்ஸ் இருக்குங்க புட்டு சைடு.